திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர் பின்னடைவு. பலிக்கிறதா தாவேக்காவோட கணக்கு? வணக்கம். இன்று நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதிமுக கட்சியை சார்ந்த திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரதாக, ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வரதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவோட மதிமுக ஒன்றா இருக்கக்கூடிய அதிருப்தியை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அப்போது எந்த ஒரு பொதுக்குழு கூட்டிகிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோன்ற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பொதுக்கூட்டம் எதுவும் கூட்டவில்லை. வைகோவோட கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு விஜயோட கூட்டணி செல்லணும் அப்படின்றது நம்மளுக்கு வெளிப்படையாக அவர் பேச்சும் பேசல தெரிஞ்சது. சில வாரங்களுக்கு முன்னாடி கூட நாங்கள் துரதிர்ஷ்டமாக திமுக சின்னத்தில் நின்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெறுப்பு வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா, இப்போ அவரோட துரை வைகோ பாராளுமன்ற உறுப்பினர்லேருந்து ராஜினாமா செய்துட்டு, இப்போது இந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த இடத்துல விசில் சின்னத்தில் இல்லை விசில் கூட்டணியோட மதிமுக பொம்பர சின்னத்தில் நிற்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அமைச்சராக்கலான்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த ஃபார்முலாவை மதிமுகவோட தொண்டர்களோ மதிமுகவோட உறுப்பினர்களோ ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு தான் அந்த வெளிவட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இது அடுத்தபடி எப்படி போவாங்கன்றது தெரியல. இந்த ராஜினாமா செய்ய போகிறது ஆல்மோஸ்ட் உறுதியான மாதிரி தான் கணக்கு. ஏன்னா இன்றைக்கி திமுக கருப்பு கலரில் ஒரு ஸ்லிப்பு போட்டு போயிருந்தாங்க. சிஎம் சார் வாயத்தோரங்கன்ற வாக்கியத்தோடு இருந்தது. ஆனால் திமுக சின்னத்தில் நின்ற மற்ற பிற கட்சிகள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுக சின்னத்தில் நின்ற 2 பேரும் அதை போட்ட மறுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போ தெளிவாகவே தெரியுது அவங்க ராஜினாமா பண்ண போகிறாங்க, அந்த 2 இடம் காலியாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதன் பின்னணி மேலும் மேலும் இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.